السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: اللهم لا تجعل مصيبتنا في ديننا. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவன் மீது மட்டுமே உரித்தாகட்டுமாக. சத்திய தூதர் சர்தாரி ஆலம் ஹாத்தமுன் நபியின் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் வற்றாத கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு முஸ்லீமும் தனக்கு வாழ்க்கையிலே முசீபத் ஏற்பட்டு விடக்கூடாது என்றே விரும்புவார்கள். உண்மையில் முசீபத் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்பட்டு விடுமானால் அவன் என்ன மாதிரியெல்லாம் என் வாழ்விலே ஏற்படக்கூடாது என்று பயந்திருப்பானோ அந்த எல்லா நிலைகளும் அவனுக்கு வந்துவிடும். ஒரு மனிதனுக்கு பொருளிலே, வியாபாரத்திலே, பொருளாதாரத்திலே ஏற்படுகிற முசீபத் அவனை வட்டியின் பக்கமும், கடனின் பக்கமும், பசியின் பக்கமும், இது போன்ற நெருக்கடிகளின் பக்கம் அவனை தள்ளிவிட்டு அந்த மனிதனை அதல பாதாளத்திலே வீழ்த்தி விடுகிறது. ஒரு மனிதனுக்கு மனைவி, மக்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படுகிற முசீபத் என்பது அந்த உறவுகளுக்குள்ளே பிரிவினையையும், உறவுகளுக்குள்ளே உறவு முறிவு போன்ற எண்ணற்ற விஷயங்களை ஏற்படுத்தி ஒரு தவிப்பிலே அந்த மனிதனை தள்ளிவிட்டு நிலைகுலைய செய்து விடுகிறது. ஒரு மனிதனுக்கு தன் உடலிலோ அல்லது தன் வீட்டாரினுடைய உடலிலோ ஏதேனும் நோய் ஏற்பட்டு, ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டு இதன் மூலமாக முசீபத் உண்டானால் அந்த மனிதனை கவலைகளும் சிரமங்களும் ஆட்கொண்டு, கவலையிலும் சிரமத்திலும் அந்த மனிதன் ஆழ்ந்து அவனுடைய அமைதியும் நிம்மதியும் இழக்கச் செய்து விடுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொன்றிலும் ஏற்படுகிற முசீபத் என்பது அவன் வாழ்வில் வெவ்வேறானதாக அல்லது வெவ்வேறு தாக்கத்தை அவன் வாழ்விலே ஏற்படுத்துகிறது. மொத்தத்தில் முசீபத் என்பது ஒரு மனிதனின் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, இன்பத்தை தாளிட்டு பூட்டி விடுகிறது என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவேதான் எந்த மனிதனும் தனக்கு முசீபத் ஏற்படுவதை விரும்புவதில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முசீபத் என்றால் என்ன? நம்மை சிந்திக்க விடாமல், நம்மை செயல்பட விடாமல் முடக்கி விடுமே, அதற்கு பெயர் முசீபத் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல எதிலும் ஆர்வம் இல்லாமல், எதிலும் நாட்டம் இல்லாமல், எதிலும் கவனம் இல்லாமல் நம்மை ஆக்கி விடுகிறதே, அதற்கு பெயர் முசீபத் என்று சொல்லப்படுகிறது. நம் நிம்மதியை கெடுத்து, நம் அமைதியை சீர்குலைத்து, எதற்காக வாழ வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு வந்து ஒன்று நிறுத்தி விடுகிறது என்று சொன்னால் அதற்கு பெயர் முசீபத் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே முசீபத்தை குறித்து மட்டும் ஏறத்தாழ 75 இடங்களிலே அல்லாஹ் பேசுகிறான்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் முசீபத் ஏற்படும் என்று அல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் எச்சரிக்கையும் செய்கிறான். பொருளாதாரமும் மழலை செல்வங்களும் மனிதனுக்கு உலக வாழ்வினுடைய அலங்காரம் என்று வர்ணிக்கிற அல்லாஹ், பொருளாதாரமும் மழலை செல்வங்களும் குழந்தைகளும் மனிதனுக்குண்டான உலக வாழ்வின் அலங்காரம் என்று வர்ணிக்கிற அல்லாஹ் சில சமயம் அவைகளே மனிதனுக்கு முசீபத்தாக அமையும் என்று கூறுகிறான். அதேபோல அல்லாஹ்விடம் இதை அதிகப்படுத்தித்தா என்று மனிதன் வேண்டக்கூடிய, மனிதன் கேட்கக்கூடிய கல்வியை பொக்கிஷம் என்று கூறக்கூடிய அல்லாஹ் சில சமயம் அந்த கல்வியே மனிதனுக்கு முசீபத்தாக அமையும் என்று கூறுகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகாரமும் ஆற்றலும் சமூகத்திலே கிடைக்கக்கூடிய மரியாதையும் ஒரு மனிதனுக்கான அடையாளம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சில சமயம் அவைகளே மனிதனுக்கு முசீபத்தாக அமையும் என்று கூறுகிறான். இப்படியாக முசீபத் என்பது இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனோடு இரண்டர கலந்த ஒன்றாகவே ஆக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் சொல்வோம், நம்மில் யார்தான் முசீபத்தை விரும்புவார்கள்? நம்மில் ஒருவரும் கூட முசீபத் தனக்கு வருவதை விரும்ப மாட்டார்கள். ஆனாலும் கூட இந்த முசீபத்தினுடைய விவகாரங்களில் ஒரு முஃமினுக்கு ஆறுதலும் இருக்கிறது, ஒரு முஃமினுக்கு சோபனமும் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலக விவகாரங்களில், பொருளில், பொருளாதாரத்தில், உடலில், உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் முசீபத் ஏற்பட்டு அந்த ஏற்பட்ட முசீபத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய நியதி இதுதான், அல்லாஹுடைய விதி இதுதான் என்பதாக ஒரு மனிதன் அதை பொருந்திக் கொண்டு பொறுமை காத்தால் அல்லாஹ் அந்த முஃமினுக்கு அதைவிட சிறந்த பகரத்தை தருகிறான். அல்லது அந்த முசீபத்திலிருந்து அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான். அல்லது கடந்த காலங்களில் அவனால் நிகழ்ந்துவிட்ட பாவங்களுக்கு இந்த முசீபத்தை பரிகாரமாக மாற்றுகிறான். அல்லது வந்த முசீபத்திற்கு பகரமாக இதைவிட சிறந்த கூலியை மறுமையிலே அல்லாஹ் தருகிறான். இப்படி முசீபத் என்பது ஒரு மனிதனுக்கு ஆறுதலாகவும் அமைகிறது. ஆனால் ஒருவருக்கு உலகத்தினுடைய விஷயத்தில் அல்லாமல் தீனில் முசீபத் ஏற்பட்டு விட்டால், ஒரு மனிதருக்கு தீனில் மார்க்க அடிப்படையில் வாழ்வதில் முசீபத் ஏற்பட்டு அதன் மூலமாக அவருக்கு சோதனைகள் வந்துவிட்டால், மார்க்க அடிப்படையில உலகத்துல வாழ்றதுல ஒருத்தருக்கு முசீபத் ஏற்பட்டு விட்டுச்சு, உலக ரீதியான முசீபத் அல்ல, மார்க்கத்தினுடைய விஷயங்களை உலகத்திலே செயல்படுத்துவதிலே ஒரு மனிதனுக்கு முசீபத் ஏற்பட்டு விட்டால் அதை நம்மால் நினைத்து கூற பார்க்க முடியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி ஒருவருக்கு தீனிலே முசீபத் ஏற்பட்டு விட்டதென்றால் அவர் இந்த உலகத்திலும் நஷ்டவாளி, நாளை மறுமையிலும் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார். உலக காரியங்களில், உலக விவகாரங்களில் முசீபத் ஏற்படுவதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை வேண்டிய எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனில் முசீபத் ஏற்படுவதிலிருந்தும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையாக இது இருந்தது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், قال كلم كان رسول الله صلى الله عليه وسلم يقوم من مجلس حتى يدعو بهؤلاء الدعوات. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி ஒவ்வொரு நாளும் சபை முடிந்ததற்கு பிறகு
தினசரி இந்த துஆவை ஓதுவார்கள் என்று ஹதீஸ்களிலே அறிவிக்கப்படுகிறது. அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய பிரபல்யமான துஆக்களிலே ஒரு துஆ, அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷ்யத்திக் மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஆசிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், உன்னை எங்கெங்கு எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த முறையில் அஞ்சக்கூடிய வாய்ப்பை எனக்கு பங்கிட்டு தா. உன்னை எங்கெங்கு எப்படி எந்த முறையில் பயப்பட வேண்டுமோ அந்த முறையில் அந்தந்த இடத்தில் அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய பங்கை எனக்கு தா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். அதேபோல எங்களுக்கும் நாங்கள் உனக்கு மாறு செய்வதற்கும் இடையில் உன் இறையச்சத்தை கொண்டு எங்களை பாதுகாத்து விடு. எங்களுக்கும் நாங்கள் உனக்கு மாறு செய்வதற்கும் இடையில் இறையச்சத்தை கொண்டு உன்னுடைய அச்சத்தை கொண்டு எங்களை நீ பாதுகாத்து விடு. அதேபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், வமின் தாஅதிக மா துபல்லிக்னா பிஹி ஜன்னதக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், உன்னை வழிபடுவதற்கும் உனது சுவனத்தை அடைவதற்கும் எங்களுக்கு வழிவகையை ஏற்படுத்தி தா. அதேபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், வமினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா. உலகத்தினுடைய முசீபத்துகளை எங்களுக்கு இலகுவானதாக ஆக்கி எங்களை உன்னின் பக்கம் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக ஆக்கு. உலகத்திலே ஏற்படக்கூடிய முசீபத்துகளிலே அதிலேயே உழண்டு உன்னின் பக்கம் கவனம் செலுத்தாமல் நாங்கள் போய்விடக்கூடாது. உலக முசீபத்துகள் என்ன முசீபத்துகள் எங்களுக்கு வந்தாலும் உன்னை உறுதியோடு நம்பக்கூடியவர்களாக எங்களை ஆக்கு. அல்லாஹும்ம மத்திஅனா பி அஸ்மாஇனா வ அப்சாரினா வ குவத்தினா மா அஹ்யைதனா. யா அல்லாஹ், நாங்கள் வாழ்கிற காலமெல்லாம், நாங்கள் வாழும் வரைக்கும் எங்களுடைய ஆற்றலிலும் எங்களுடைய செவிப்புலனிலும் எங்களுடைய பார்வையிலும் நீ சுகத்தை தருவாயாக. சுகத்தை அப்படின்னு சொன்னா எல்லா உறுப்புகளும் சரியாக செயல்படக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்தி தருவாயாக. அதேபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், வஜஅலுஹுல் வாரிஸ மின்னா. நாங்கள் எப்படி வாழ்கிறோமோ எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்களுடைய சந்ததிகளும் எங்களை போலவே வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாயாக. வஜஅல் தஅரனா அலா மன் வலமனா. யாரெல்லாம் எங்களுக்கு அநீதம் இழைத்தவர்களாக இருக்கிறார்களோ அப்படி அநீதம் இழைத்தவர்களோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. வன்சுர்னா அலா மன் ஆதானா. எங்களோடு யாரெல்லாம் பகைமை பாராட்டுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்து எங்களை வெற்றி பெறச் செய்வாயாக. அதேபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், வலா தஜஅல் முஸீபதனா ஃபீ தீனினா. எங்களுடைய தீனிலே முசீபத்தை ஏற்படுத்தி விடாதே. வலா தஜஅலித் துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. எங்களுடைய உலக வாழ்வு இருக்கிறதே, அந்த உலக வாழ்வை எங்களுக்கு முன்பாக பெரிதாக காட்டிவிடாதே. அதேபோல எங்களுடைய அறிவை உலகத்தின் பக்கம் மிகைக்கச் செய்து விடாதே. உலகம்தான் பெரியது, உலகம்தான் எல்லாம் என்று எங்களுடைய அறிவை உலகத்தின் பக்கம் மிகைக்கச் செய்து விடாதே. வலா இலன் நாரி மஸீரனா. நரகத்தின் பக்கம் ஒதுங்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. வஜஅலில் ஜன்னத ஹிய தாரினா. சொர்க்கத்தின் பக்கம் சேரக்கூடியவர்களாக, சொர்க்கத்தை எங்களுடைய வீடாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வலா துஸல்லித் அலைனா மல்லா யர்ஹம்னா. எங்களின் மீது யார் இரக்கம் காட்ட மாட்டார்களோ அப்படிப்பட்டவர்களை எங்களின் மீது சாட்டி விடாதே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்துணை விஷயங்களை கேட்டிருந்தாலும் இங்கே நமக்கு முக்கியமான விஷயம் நபி இந்த துஆக்களிலே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி ஒவ்வொரு சபையும் முடிந்ததற்கு பிறகு நபி கேட்கும் துஆ. இதிலே நமக்கு முக்கியமான விஷயம் வலா தஜஅல் முஸீபதனா ஃபீ தீனினா, எங்களுடைய தீனில் முசீபத்தை ஏற்படுத்தி விடாதே, எங்களுடைய தீனில் முசீபத்தை ஏற்படுத்தி விடாதே. காரணம், தீனுல் இஸ்லாமும் தீனுல் இஸ்லாத்திலே நிலைத்திருப்பதும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெற்ற மகத்தான பாக்கியம். தீனுல் இஸ்லாமும் தீனுல் இஸ்லாத்திலேயே கடைசி வரையிலும் நிலைத்திருப்பதும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெற்ற மிகப்பெரிய பாக்கியம். காரணம், அல்லாஹ் சொல்கிறான், இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்வினால் இந்த உலகத்திலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம், ஒரே தீனுல் இஸ்லாம் மட்டுமே. அது மட்டுமே வாழ்க்கை நெறியானது, அது மட்டுமே வாழ்க்கை நெறியாக உங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே அதை மட்டுமே அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறான். உலக மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளிலேயே மகத்தான அருட்கொடை இஸ்லாம் என்னும் வாழ்வியல் நெறியை நமக்கு தந்ததுதான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய தீனை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன், எனது அருட்கொடைகளையும் உங்களின் மீது நான் நிறைவு செய்து விட்டேன், இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களுடைய தீனாக வாழ்க்கை நெறியாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனை மனிதனாகவும் புனிதனாகவும் மாற்றுகிற பண்படுத்துகிற மகத்தான ஆற்றல் இஸ்லாத்திற்கு மாத்திரமே உண்டு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் இஸ்லாம் மாத்திரமே படைத்த இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம். உலகில் மனித சமூகத்தில் எல்லா வகையான உயர் சிந்தனைகளும் அழகிய செயல்பாடுகளும் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் ஒரு மனிதனுடைய எவ்வளவு பெரிய ஆற்றலும் எவ்வளவு பெரிய சிந்தனையும் எவ்வளவு அழகான செயல்பாடுகளும் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அங்கே இஸ்லாம் நிச்சயம் இடம்பெற்றே ஆக வேண்டும். இஸ்லாம் இல்லாமல் எவ்வளவு அழகாக எது இருந்தாலும் அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் கூறுவான், வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காஸிரீன். இஸ்லாத்தை தவிர்த்துவிட்டு வேறொரு வாழ்க்கை நெறியை யாரேனும் மேற்கொள்ள விரும்பினால் அவரிடமிருந்து ஒருபோதும் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இஸ்லாத்தை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு கொள்கையை வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கிட்டு ஒருத்தர் அதுல எதையாவது சாதிச்சிடலான்னு நினைச்சா ஒருபோதும் அவரிடமிருந்து எதுவும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. மேலும் மறுமையிலும் அவர் நஷ்டவாளியாகவே நஷ்டம் அடைந்தவராகவே அவர் இருப்பார். ஒரு முஃமின் இந்த உலகத்தில் மிகச் சரியாக வாழ்கிறார் என்றால் அல்லாஹ் அவருக்கு இந்த உலகத்தில் 4 சோபனங்களை சொல்கிறான். ஒரு முஃமின் இந்த உலகத்தில் சரியாக வாழ்கிறார் என்றால் அவருக்கு அல்லாஹு தஆலா 4 சோபனங்களை சொல்கிறான். அதில் ஒன்று, வாழும் காலமெல்லாம் தீனுல் இஸ்லாத்திலே நிலைத்திருக்கும் வாய்ப்பை அவருக்கு தருகிறான். அல்லாஹ் அந்த பேற்றை மிகச் சரியாக வாழும் ஒரு முஃமினுக்கு மட்டுமே அல்லாஹ் வழங்குகிறான். ஏனோ தானோன்னு சொல்லி பெயரளவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்ல. இந்த தீனுல் இஸ்லாத்தை தன் வாழ்க்கை நெறியாக ஏற்று முழுமையாக அதற்குள்ளே நுழைந்து வாழக்கூடிய மக்களுக்கு மட்டுமே அல்லாஹு தஆலா கடைசி வரையிலும் இந்த தீனில் நிலைக்கும் வாய்ப்பை வழங்குகிறான். மற்றவர்களுக்கெல்லாம் இந்த தீனில் முசீபத்தை ஏற்படுத்தி விடுகிறான்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்ததிலிருந்து பத்ர் போரிலே துவங்கிய ஆயுதம் தாங்கிய நிலை என்பது தொடர்ந்து கொண்டே இருந்தது. தொடர்ந்து போர்கள் பத்ரில் ஆரம்பித்து அந்த ஆயுதத்தை ஏந்திய சஹாபாக்கள் தொடர்ந்து போர் செய்து கொண்டே இருந்தார்கள். எப்போதும் எதிரிகளை பற்றிய அச்சமும் பயமும் சஹாபாக்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் பயப்படாத நிலை எப்போதுதான் வரும் என்று ஏங்கியவர்களாக சஹாபாக்கள் ஒவ்வொரு நாளும் இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குறிப்பாக அகல் போரின் போது முஸ்லிம்களிடம் அச்சம் சற்று கூடுதலாகவே காணப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், அனைத்து தரப்பு எதிரிகளும் முஸ்லிம்களை வீழ்த்துவதற்காக வேண்டி ஒன்றாக சேர்ந்து மதீனாவையும் முஸ்லிம்களையும் கூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்திருந்த போர் அது. இது ஹந்தக் யுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய அகல் போர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதில் தங்களின் நிலை அந்த போருக்கு பிறகு என்னவாகுமோ என்பதாக நினைத்து முஸ்லிம்கள் அச்சப்பட ஆரம்பித்தனர். அல்லாஹுவை தவிர, அல்லாஹுவின் உதவியை தவிர வேறு எவராலும் தங்களை காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலை அவர்களுக்கு நிலவிய போது அல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை இது. 4 சோபனங்களை அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம். முதல் சோபனம் இதுதான். என்ன சோபனம்? முன்னிருந்தவர்களை ஆட்சி செய்யும் பிரதிநிதிகளாக இப்பூமியிலே அல்லாஹ் ஆக்கியதை போன்று உங்களையும் ஆட்சி செய்யும் பொறுப்பில் அல்லாஹ் அமர வைப்பான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எப்படி ஆட்சி கட்டில் அமர வைத்து அல்லாஹ் அழகு பார்த்தானோ அதே போன்று உங்களையும் ஆட்சி கட்டிலே அல்லாஹ் அமர வைப்பான். இது முதல் சோபனம். இரண்டாவது சோபனம் அல்லாஹ் சொல்கிறான், வலியுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதி இர்தலா லஹும் வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா. அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களை உறுதியாக அல்லாஹ் கடைசி வரையிலும் வைத்திருப்பான். இது இரண்டாவது சோபனம். மூன்றாவது சோபனம் அல்லாஹ் சொல்கிறான், யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ. அச்சத்திற்கு பின்னர், இப்ப நீங்க பயப்படுறீங்களா இல்லையா, இந்த பயத்திற்கு பின்னர் உங்களுக்கு அச்சமற்ற நிலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவான். இந்த பயமெல்லாம் போய் நீங்கள் சுதந்திரமாக ஆகி யாருக்கும் அஞ்சாத நிலையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். கடைசியாக அல்லாஹ் சொல்வது, நாலாவதாக, அவனை மட்டுமே வணங்குகின்ற, அவனுக்கு இணை கற்பிக்காதவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கி விடுவான். அதாவது உங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக ஆயிரும்னு சொன்னா, உங்களில் யாருமே அல்லாஹுக்கு இணை கற்பிக்க மாட்டீர்கள், உங்களில் யாருமே இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டீர்கள். அந்த நிலைக்கு அல்லாஹ் உங்களுடைய ஈமானை உறுதியாக ஆக்கி விடுவான். இந்த 4 சோபனங்களை சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக எத்தி வைத்தான். இந்த ஆயத்திலே இரண்டாவதாக சொல்லப்பட்ட சோபனம் என்பது மிக முக்கியமானதாகும். ஏனென்று சொன்னால், தீனில் நிலைத்திருக்க செய்வதென்பது அல்லாஹ்வின் மகத்தான அருளும் கருணையுமாக இருக்கிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனில் முசீபத் ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடினார்கள். தீனில் முசீபத் ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடினார்கள். சரி, தீனில் முசீபத் என்றால் என்ன? இதற்கு மார்க்க மேதைகள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், தீனில் முசீபத் ஏற்பட்டு விட்டால் அமல்களிலே அலட்சியம் உண்டாகும். தீனிலே முசீபத் ஏற்பட்டு விட்டால்
உலக இன்பங்களிலே மூழ்கி போக வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். தீனிலே முசீபத் ஏற்பட்டு விட்டால் மரணம் மறந்து போய்விடும். தீனிலே முசீபத் ஏற்பட்டு விட்டால் மறுமையின் சிந்தனையே இல்லாமல் ஆகிவிடும். தீனிலே முசீபத் ஏற்பட்டு விட்டால் ஹராமான காரியங்களில் துணிச்சலுடன் செயல்பட தோன்றும். தீனிலே முசீபத் ஏற்பட்டு விட்டால் நற்பண்புகளிலிருந்து தவறுவதல்ல, பிறண்டே போய்விடுவார், திரும்ப வர முடியாத அளவுக்கு. நற்பண்புகளிலிருந்து முழுமையாக விலகி விடுவார், திரும்ப அந்த பண்புகளின் பக்கம் வர முடியாத அளவுக்கு. அதே போன்ற தீனிலே முசீபத் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் சின்ன சின்ன சோதனைகளிலும் பொறுமை இழந்து விடுவார். தீனிலே முசீபத் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மனோ இச்சையின்படி, மனோ இச்சை எதை சொல்கிறதோ அதை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார். தீனிலே முசீபத் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நன்மையான காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கப்படுவார். தீனிலே முசீபத் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் கெட்ட ஆட்சியாளர்கள் அவர்களின் பக்கம் சாட்டப்படுவார்கள். தீனிலே முசீபத் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் சத்திய சன்மார்க்கத்தை விட்டும் சர்வ சாதாரணமாக மதம் மாறி போய்விடுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனில் முசீபத் ஏற்படுவதை விட்டும் பாதுகாவல் தேடினார்களே, அந்த விஷயங்களுக்கான காரணத்தை அறிஞர் பெருமக்கள் இவ்வளவு விளக்குகிறார்கள். எனவே நாம் நினைத்து வைத்திருப்பது இணை வைப்பும் இறை மறுப்பும் மட்டுமே ஈமான் பறிபோவதற்கு காரணமாக அமையும் என்று நாம் நினைக்கிறோமே, இது முற்றிலும் தவறு. இணை வைப்பும் இறை மறுப்பும் மட்டுமே ஈமான் பறிபோவதற்கு காரணம் என்று சொல்ல முடியாது. பல நேரங்களில் ஈமான் பறிபோக பாவங்களும் காரணமாக அமையும், தீய குணங்களும் காரணமாக அமைந்துவிடும் என்பதை பின்வரக்கூடிய வரலாறுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரோமானிய கவர்னர்களிலே ஒரு கவர்னர் நற்பண்புகள் ஒரு மனிதரை விட்டும் பிறழ்ந்து போய்விட்டால், அதாவது அதை விட்டு அவர் ரொம்ப தூரமா போயிட்டார்னா நற்பண்புகளை விட்டு என்ன நடக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணம். ரோமானிய கவர்னர்களிலே இறுதியான கவர்னராக இருந்தவர் ஜபலா இப்னு ஐஹம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர். ஜபலா இப்னுல் ஐஹம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர். இவர் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மதீனாவிற்கு வந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரை இன்முகத்தோடு வரவேற்று உபசரித்து அவரிடத்திலே சொன்னார்கள், ஹஜ்ஜினுடைய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, எனவே தாங்கள் மதீனாவிலேயே தங்கி இருங்கள், என்னோடு சேர்ந்து ஹஜ்ஜிலே நீங்கள் ஹஜ் செய்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் புறப்படுங்கள் என்று சொன்னார்கள். அவரும் ஒத்துக்கொண்டு மதீனாவிலே தங்கி இருக்கிறார். ஹஜ்ஜினுடைய காலம் வருகிறது. காபத்துல்லாஹிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சேர்ந்து தவாஃப் செய்கிறார். அவ்வாறு தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது கூட்ட நெரிசலிலே பின்னாலேயே வந்த ஒரு கிராமவாசி அந்த ஜபலாவினுடைய காலிலே மிதித்து விட்டார். காலிலே மிதித்தவுடன் தான் யார், ஒரு அரசன் என்ற அந்த அகங்காரம் ஒரு கிராமவாசியின் மீது கை நீட்ட வைத்து விட்டது. கை நீட்ட வைத்து லேஸ் மாசம் அடிக்கல. எந்த அளவுக்கு ஒரு ரிவாயத்திலே வருகிறது என்று சொன்னால் அவருடைய 2 கண்களில் ஒரு கண் வெளியே பிதுங்கி வரும் அளவுக்கு அவர் அடித்தார். சிகிச்சைக்கு பிறகு அந்த கிராமவாசி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார், எனக்கு நீதி வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜபலாவை கூட்டு விசாரிக்கிறார்கள். எல்லா விசாரணையும் முடிந்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அவரை அடித்ததற்காக வேண்டி தாங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் உங்களை மன்னித்து விட்டால் பிரச்சனை அதோடு முடிந்தது. அவர் உங்களை மன்னிக்காவிட்டாலும் அல்லது நீங்கள் மன்னிப்பு கேட்க விரும்பாவிட்டாலும் என்னாகும், அவர் உங்களை பழிக்கு பழி வாங்குவார். நீங்க மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சிட்டார்னா பிரச்சனை முடிஞ்சு. நீங்க மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிக்கல அல்லது நீங்க மன்னிப்பு கேட்க விரும்பலன்னு சொன்னா அவர் உங்களை பழிக்கு பழி வாங்குவார். ஜபலாவுக்கு கோபம் வருகிறது. நான் ஒரு அரசன், எந்த அளவுக்கு அந்தஸ்திலே உள்ளவன், ஒரு சாமானிய நபருக்கு இந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுக்கிறீர்கள், இந்த அளவுக்கு சம உரிமை கொடுக்கிறீர்களே என்று கேட்கிறார்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இஸ்லாமும் ஷஹாதத் கலிமாவும் இந்த சமத்துவத்தை ஒன்றாக்கி விடுகிறது. நீ வேற அவர் வேற கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு எதை ஆக்கிறது? இஸ்லாமும் ஷஹாதா கலிமாவும் மாற்றி விடுகிறது. எனவே இருவருக்கும் ஒரே மாதிரி தான் இங்கே பார்க்கப்படும். எவ்வளவோ சொல்லி பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்க தயாராக இல்லை. கடைசியாக அவர் சொன்னார், அப்படி என்றால் நான் இஸ்லாத்தை விட்டுவிட்டு மீண்டும் கிறிஸ்துவ மதத்திற்கே செல்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் உன்னை மன்னிக்க வேண்டும், அல்லது பழிக்கு பழி வாங்கப்படும். மதம் மாற நினைத்தால் மரண தண்டனை நிறைவேற்றப்படும். மதம் மாற நினைத்தால் மரண தண்டனை நிறைவேற்றப்படும். எனக்கு நாளை காலை வரையிலும் யோசிக்க அவகாசம் வேண்டும் என்று கேட்டு சென்றவர் இரவோர் இரவாக ஓடிவிட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு தூதுவரை அனுப்பி வைக்கிறார்கள் அவர் நாட்டிற்கு. சென்ற தூதுவர் சலாம் சொல்லி அங்கே நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார். கம்பீரமான ஒரு நாட்காலியிலே அவர் அமர்ந்திருக்கிறார். தங்க தட்டிலே உணவருந்துகிறார், தங்க குவளையிலே மது அருந்துகிறார். இந்த காட்சியை எல்லாம் பார்த்துவிட்டு இவருடைய சூழ்நிலை சரியாக இல்லை என்பதை புரிந்து கொண்ட தூதுவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருத்தப்பட்டு மிக கருணையோடு பாசத்தோடு உங்களை அழைத்து வர சொன்னார்கள் என்று மட்டும் கூறுகிறார். அந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு ஜபலா அழுகிறார். அழுதுவிட்டு சொல்கிறார், அல்லாஹ் எனக்கு நேர்வழிக்காக வேண்டி கொடுத்த ஒரு வாய்ப்பை நான் தவற விட்டு விட்டேன் என்று சொல்கிறார். கடைசியில் அவர் முஸ்லீம் ஆகல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்திலே வந்து இந்த தூதுவர் இந்த செய்தியை சொல்கிறார். இந்த செய்தியை சொன்னதும் இப்படி தங்க கோளையும் தங்க தட்டையும் அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் இதற்கு பிறகு அவர் திரும்பியும் வருவதற்கு வாய்ப்பில்லை. நேர்வழியை வாசலை அல்லாஹ் அவருக்கு அடைத்து விட்டான். கடைசியிலே அவர் கிறிஸ்துவராகவே இறந்து போனார். இங்கே விஷயம், ஒரு நற்பண்பு, அது யாராக இருக்கட்டும், ஒரு நற்பண்பு நம்ம போகும்போது யாரையாவது இடிச்சிட்டு ஏதாவது பண்ணிட்டு ஒரு சாரியில் அங்க முடிஞ்சிருதா இல்லையா? இந்த ஒரு நற்பண்பு நகர்ந்து தூரமாகி விட்டது என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டே அவரை வெளியேற்றிவிடும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல உலக மோகமும் உலக பேராசையும் ஒரு மனிதனிடத்திலே மிகைத்து விட்டால் என்ன நடக்கும்? பல்கம் இப்னு பாகூரா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்தவர். அல்லாஹ் இவருக்கு எவ்வளவு சிறப்பை கொடுத்திருந்தான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பல அத்தாட்சிகளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தான். இந்த பூமியிலிருந்து அல்லாஹ்வினுடைய அர்ஷை காணக்கூடிய வாய்ப்பை அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்நாளிலே அவர் செய்த எந்த துஆவும் மறுக்கப்பட்டதில்லை. மறைமுகமான அல்லாஹ்வினுடைய பெயர் என்பதாக சொல்லப்படக்கூடிய இஸ்முல் ஆலம் இருக்கிறதே, அந்த இஸ்முல் ஆலம் எது என்று அவர் அறிந்து வைத்திருந்தார். தௌராத் வேதத்தை முழுமையாக மனனம் செய்த 4 நபர்களில் பல்கம் இப்னு பாகூராவும் ஒருவர். இவ்வளவு சிறப்பையும் அல்லாஹோடு இவ்வளவு நெருக்கத்தையும் பெற்றவர் ஈமானை இழந்து அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டார். அல்லாஹ் அவரை பற்றி குர்ஆனிலே கூறுவான், வலாகின்னஹு அஹ்லத இலல் அர்லி வத்தபஅ ஹவாஹு فمثله كمثل الكلب إن تحمل عليه يلهث أو تتركه يلهث. நபியே, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? இந்த அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு சிறப்பை கொடுத்திருந்தும் உலக ஆதாயத்திற்காக வேண்டி, உலக பணங்காசுகளுக்காக வேண்டி ஆசைப்பட்டு தன்னுடைய மனோ இச்சைக்கு அடிமையாகி அவர் என்ன செய்தார்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ மறுக்கப்படாதவர் என்ற சிறப்பை வைத்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்ய கையை உயர்த்தினார். கையை உயர்த்தியதால் அல்லாஹ் என்ன செய்தான்? நாயை போன்று நாக்கை கீழே தொங்க விட்டு விட்டான். அந்த நாக்கு அவர் மரணிக்கும் வரை கீழே தொங்கிதான் இருந்தது. அல்லாஹ் சொன்னான், நாயை நீங்கள் விரட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, அது நாக்கை கீழே தொங்க விடும். அதை எதுவுமே செய்யாவிட்டாலும், அப்படியே விட்டுவிட்டாலும் அதனுடைய நாக்கு கீழே தொங்கிதான் இருக்கும். இதற்கு உதாரணமாக பல்கம் இப்னு பாகூரா மாறிவிட்டார்.
ஈமானை இழந்து அல்லாஹ்வின் சாபத்தை பெற்று நாயின் தோற்றத்தை போன்று நாக்கு கீழே தொங்கி இப்படியே தான் மரணித்தார். எனவே உலக மோகமும் உலக ஆசையும் ஒரு மனிதனை ஈமானை விட்டும் வெளியேற்றி விடும். அதே போல சோதனைகள் வரும்போது பொறுமை இல்லாமல் போனதால் என்ன நடந்தது? கைபர் யுத்தம், சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த கைபர் யுத்தத்திலே முஸ்லிம்களினுடைய படையிலிருந்து ஒருவர் எதிரிகளை அசால்ட்டாக வீழ்த்தி கொண்டே முன்னேறி செல்கிறார். எந்த அளவுக்கு எதிரிகளை வீழ்த்துகிறார் என்று சொன்னால், அவரை விடவும் அந்த போரிலே யாரும் அவ்வளவு சோபிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதிரிகளை வீழ்த்தி கொண்டே செல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவரை பார்த்து விட்டு சொன்னார்கள், நரகவாசியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த படையில் நின்று போர் செய்கிறாரு? முஸ்லிம்களுடைய படையில் நின்று போர் செய்கிறார். எல்லாத்தை விடவும் மும்பரமாக வாளேந்தி போர் செய்கிறார். ஆனால் நபி அவரை பார்த்து சொன்னார்கள், நரகவாசியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன் நபி இப்படி சொன்னார்கள் என்று தெரிந்து கொள்ள ஒருவர் அவர் பின்னாலேயே செல்கிறார். இப்படி அவர் போர் செய்து கொண்டே செல்கையில் ஒரு கட்டத்தில் எதிரியினுடைய படையிலிருந்து ஒருவர் அவரை தாக்க காயம் ஏற்பட்டு அந்த காயத்தினுடைய வலியை பொறுத்து கொள்ள முடியாமல் தன் வாளால் தன் தோள்பட்டையிலும் நெஞ்சிலும் சேர்த்து தானே குத்திக் கொள்கிறார், இறந்து விடுகிறார். பார்த்து வந்தவர் இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில மனிதர்கள் சுவனவாசியினுடைய செயல்களையே வாழும் காலம் வரையிலும் செய்கிறார்கள், கடைசியிலே நரகவாசியின் செயலை செய்து நரகத்திற்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சில நபர்கள் நரகவாசியினுடைய செயலையே வாழ்க்கை முழுக்க செய்கிறார்கள், கடைசியிலே சுவனவாசியின் செயலை செய்து சுவனவாசியாக மாறிவிடுகிறார்கள். இன்னொரு அறிவிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, பிலாலே எழுந்து சென்று இப்படி மக்களிடத்திலே சொல்லுங்கள், முஃமினை தவிர வேறு எவரும் சுவனத்தில் நுழைய முடியாது என்றும், அதே போல அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு பாவியான மனிதனை கொண்டு கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான், இந்த மார்க்கத்தை வலுவடைய செய்வான் என்றும் சொல்லுங்கள். இறந்தவர் பாவியாகிவிட்டார், இறந்தவர் நரகவாசியாகிவிட்டார், அவர் செய்த காரியம் மார்க்கத்திற்கு வலு சேர்க்கும் காரியம். பாவியை கொண்டும் கூட இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் வலு சேர்ப்பான் என்று சொல்லுங்கள். எனவே சோதனையின் போது பொறுமை இழந்தாலும் ஈமானை விட்டும் வெளியேற்றிவிடும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவா, எங்களை நீ நேர்வழியிலே செலுத்தியதற்கு பிறகு என்ன செய்து விடாதே, எங்கள் இதயங்களிலிருந்து அந்த நேர்வழியை எடுத்து விடாதே. நாங்கள் முஸ்லிமானதற்கு பிறகு மீண்டும் அந்த ஈமானை வாங்கிக் கொள்ளாதே. காரணம், உன்னுடைய அருளிலிருந்துதான், அதாவது கொடை வழங்கக்கூடிய நபர்களிலேயே உன்னை விடவும் அதிகமாக அழகாக கொடை வழங்குபவர்கள் யாரும் இல்லை. கொடை வழங்குபவர்களிலேயே நீதான் சிறப்பானவனாக இருக்கிறாய். எனவே உன்னிடத்திலே கேட்கிறோம், எங்களுக்கு நேர்வழியின் கொடையை கடைசி வரையிலும் பாதுகாத்து தருவாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த துஆவை செய்வார்கள், யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்வார்கள். உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இதே தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் நிலைத்திருக்க செய்வாயாக. பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்க எதற்காக வேண்டி அதிகமாக இப்படி துஆ செய்கிறீர்கள்? ஆயிஷாவே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததி இருக்கிறதே, அந்த சந்ததிகளுடைய இதயத்தை அல்லாஹ் தன் இரு விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான். அவன் நாடினால் நேர்வழியின் பக்கம் புரட்டுவான்,
அவன் நாடினால் வழிகேட்டின் பக்கம் புரட்டி விடுவான். இப்படி 2 விரல்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே நான் அதிகமாக நேர்வழியின் பக்கமே புரட்ட வேண்டும் என்பதற்காக துஆ செய்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு நாள் இஷா தொழுகைக்கு பிறகு மஸ்ஜிதுன் நபவியிலே நான் மட்டும் தனியாக நஃபீலினுடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறேன். சூரத்துன் நிசாவை அந்த தொழுகையிலே ஓதிக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது மஸ்ஜிதிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் பள்ளிக்குள்ளே நுழைகிறார்கள். நுழைந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடும் சேர்ந்து அமர்ந்து கொள்கிறார்கள். நான் 100 ஆயத்துக்கள் சூரத்துன் நிசாவிலே ஓதி தொழுகையை முடித்து விட்டு வந்ததும் என்னிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ விரும்பியதை அல்லாஹ்விடத்திலே கேள், நீ விரும்பியதை அல்லாஹ்விடத்திலே கேள், அல்லாஹ் தருவான் என்று 2 முறை சொன்னார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், ஜிப்ரீல் என்னிடத்திலே குர்ஆனை எப்படி ஓதி காட்டினாரோ அதே போல் யாராவது குர்ஆனை ஓத விரும்பினால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இடத்திலே ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு இரவினுடைய கடைசி நேரம் தஹஜ்ஜுதினுடைய தொழுகையை தொழுது முடித்துவிட்டு துஆ செய்துவிட்டு நான் அமர்ந்திருக்கிறேன். என்னிடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கேட்டார்கள், நீ விரும்பியதை அல்லாஹ்விடத்திலே கேள், அல்லாஹ் தருவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடத்திலே சொன்னார்களே, நீ என்ன துஆ செய்தாய் என்பதாக கேட்க அவர்கள் சொன்னார்கள், நான் கேட்ட துஆ இதுதான், யா அல்லாஹ், உன்னிடம் நான் நிலையான தடம் மாறி போய்விடாத ஈமானை உன்னிடத்திலே கேட்கிறேன், அழிந்து போகாத அருட்கொடைகளையும் உயர்வான சுவனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழமையோடு நிலையாக இருப்பதையும் உன்னிடத்திலே கேட்கிறேன். 3 விஷயம். தடம் மாறி போய்விடாத ஈமான், அழிந்து போகாத அருட்கொடைகள், நிலையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்திலே தோழமை. இந்த 3 விஷயங்களையும் நான் கேட்டேன் என்று சொன்னார்கள். ஆக எக்காரணத்தை கொண்டும் தம்மை விட்டும் ஈமான் பறிபோகிவிடக் கூடாது என்பதிலே எந்த அளவுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மேற்கூறிய சம்பவங்கள் உணர்த்துகிறது. இன்றைக்கு இலங்கையினுடைய நிலைமை நம் அத்தனை பேருக்குமே தெரியும். புர்காக்கு தடை, மதரசாக்கள் மூடப்பட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூட வகுப்புகளை தொடர வேண்டும், மதங்களின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்ற ரீதியிலே பல தடைகள் நீடிக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த ஈமானையும் கிடைத்த நேர்வழியையும் நாம் பாதுகாத்தே ஆக வேண்டும். காரணம், இதில் மட்டுமே வெற்றி இருக்கிறது, இது மட்டுமே அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகவும் இருக்கிறது. இதிலே பயணித்தால் மட்டுமே ஈடேற்றம் பெற முடியும். எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கி வாழும் காலமெல்லாம் ஹிதாயத்தோடு வாழச் செய்து மரணிக்கும் சமயத்திலும் அந்த ஹிதாயத்தோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை, தீனில் முசீபத் ஏற்பட்டு விடாத ஒரு சூழ்நிலையை வாழும் காலம் முழுக்க அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் தொழுகும்.